காசாவில் காயமடைந்த பாலஸ்தீனர்களை சிகிச்சைக்காக மலேசியா கொண்டு வரும் அரசாங்கத்தின் முடிவை கேள்வி எழுப்பவர்கள் குறித்து பிரதமர் பெருத்த ஏமாற்றம் தெரிவித்துள்ளார். அதிலும் சிலர் வரம்பு மீறிய விமர்சனங்களை முன்வைப்பதாக டாக்டர் அன்வார் இப்ராஹிம் கூறினார். காசாவில் இஸ்ரேலின் இனப்படுகொலைகளால் துன்பட்டுக் கொண்டிருக்கும் பாலஸ்தீன மக்கள் மீது மலேசியா காட்டி வரும் இரக்கம் மற்றும் கருணையின் வெளிப்பாடு அந்த உன்னத முயற்சி. ஆனால் அது புரியாமல் அரசாங்கத்தை விமர்சிக்கிறார்கள். போய் பாலஸ்தீனத்தின் பிரதமராக வேண்டியதுதானே என்றும் என்னை கிண்டல் செய்கின்றனர் என டாக்டர் அன்வார் வருத்தத்துடன் கூறினார். மோதல்களால் பாதிக்கப்பட்ட நாடுகளைச் சேர்ந்த மக்களுக்கு மலேசியா உதவிக்கரம் நீட்டுவது இது முதன்முறையல்ல. ஏற்கனவே ஆயிரக்கணக்கான ரோஹிங்யா மற்றும் ஆட்சி அகதிகளுக்கு மலேசியா உதவியுள்ளதை பிரதமர் சுட்டிக்காட்டினார். yang cedera parah kerana kezaliman Israel Zionis menembak bom, hancurkan rumah, bunuh bayi, wanita mati. Bahala baru ini lelaki yang dipenjara, diperkosa oleh beberapa orang dengan zalim, kemudian kita bawa balik. Itu pun dicerca. Ada orang kata Anwar tak payah jadi Perdana Menteri Malaysia, dia jadi Perdana Menteri Palestin dan nak tolong sangat. Maka ada juga kita simpan di sini untuk beri perlindungan sehingga keadaan terkawal. காசாவில் காயமடைந்த 41 பாலஸ்தீனர்கள் மற்றும் அவர்களின் 86 குடும்ப உறுப்பினர்கள் எகிப்திய அரசாங்கத்தின் உதவியுடன் வெள்ளிக்கிழமை மலேசியா கொண்டு வரப்பட்டனர். காயமடைந்த பாலஸ்தீனர்கள் கோலாலம்பூரில் உள்ள துவாங்கு மீசான் ராணுவ மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவர். குடும்ப உறுப்பினர்கள் தற்காப்பு அமைச்சு தயார் செய்துள்ள குடியிருப்பில் தங்க வைக்கப்படுவர். நேரடி போட்டி ஏற்பட்ட கிளந்தான் நெங்கிரி சட்டமன்ற இடைத்தேர்தலில் தேசிய முன்னணி வெற்றி பெற்று அத்தொகுதியை மீண்டும் கைப்பற்றியுள்ளது. தேசிய முன்னணி வேட்பாளர் முகமது அஸ்மாவி 3352 வாக்குகள் பெரும்பான்மையில் வாகை சூடி பரபரப்பை ஏற்படுத்தினார். அவருக்கு 9091 வாக்குகள் கிடைத்தன. பாஸ் கட்சி சின்னத்தில் போட்டியிட்டு எளிதில் வெற்றி பெறுவார் என எதிர்பார்க்கப்பட்ட பரிகாத்தா நேஷனல் வேட்பாளர் முகமது ரிஸ்வாடி இஸ்மாயில் வெறும் 5741 வாக்குகளை பெற்று தோல்வியுற்றார். தேசிய முன்னணிக்கு தொகுதி கை மாறியிருப்பதால் 45 இடங்களை கொண்ட கிளந்தான் சட்டமன்றத்தில் பாஸ் கட்சிக்கு ஓரிடம் குறைந்து 42 இடங்களும், தேசிய முன்னணி மற்றும் பக்காத்தான் ஹராப்பனை உள்ளடக்கிய எதிர்க்கட்சிகளின் பலம் 3ஆகவும் அதிகரித்துள்ளது. நெங்கிரி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த முகமது அசிசி அபு நைம் பெர்சத்து கட்சியின் உறுப்பியத்தை இழந்ததால் அத்தொகுதி காலியானதாக ஜூன் 19 அறிவிக்கப்பட்டது. இதையடுத்து புதிய சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்காக சனிக்கிழமை அங்கு இடைத்தேர்தல் நடத்தப்பட்டது. அரசாங்கத்தின் அனைத்து மட்டங்களிலும், குறிப்பாக சட்டப்பூர்வமான அமைப்புகளில் மலேசிய இந்தியர்களின் பிரதிநிதித்துவம் இருப்பதை பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் உறுதி செய்ய வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. நடப்பில் கசானா மலேசியா, இபிஎஃப், டெலிகாம் மலேசியா, டிஎன்பி, பெட்ரோனாஸ், பிஎன்பி, சைம்டாபி உள்ளிட்ட நிறுவனங்களில் இந்தியர்களின் பிரதிநிதித்துவம் மிகவும் ஏமாற்றம் அளிக்கும் வகையில் உள்ளது. போலீஸ் ஆணையம், ஏன் மலேசிய மனித உரிமை ஆணையமான சுவாகாமில் கூட இந்தியர்களின் நியமனம் சொல்லிக் கொள்ளும்படியாக இல்லை. துரதிருஷ்டவசமாக நமது இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இது குறித்து போதிய அளவுக்கு பேசுவதில்லை. மலேசிய இந்திய சமூகத்திடம் இல்லாத திறமைகளா அல்லது நிபுணத்துவமா? துறைசார் நிபுணர்கள், கல்விமான்கள், பொருளாதார வல்லுநர்கள், அர்ப்பணிப்பு உணர்வுமிக்க அரசியல்வாதிகள், அடிமட்ட தலைவர்கள், ஓய்வு பெற்ற மூத்த அரசு அதிகாரிகள், ஓய்வு பெற்ற மூத்த போலீஸ் அதிகாரிகள் என நம்மிடம் திறமைகள் கொட்டி கிடக்கின்றன. அனைவரையும் அரவணைத்து செல்லும் வகையில் முக்கிய பொறுப்புகளில் தகுதி வாய்ந்த நம்மவர்களும் நியமிக்கப்படுவது சமூகத்துக்கு மட்டுமின்றி நாட்டுக்கே நன்மையை கொண்டு வரும். எனவே தேச நிர்மாணிப்பில் ஆக்ககரமாக பங்களிக்க இந்தியர்களுக்கு போதிய வாய்ப்புகள் வழங்கிட ஆவண செய்வீர்கள் என எதிர்பார்ப்பதாக சமூக ஆர்வலர் வெற்றிவேலன் தமது Facebook பதிவில் கூறியுள்ளார்.
செப்டம்பர் 28ஆம் தேதி நடைபெறவுள்ள ஜோஹர் மக்கோத்தா சட்டமன்ற இடைத்தேர்தலில் பக்காத்தான் ஹராப்பான் போட்டியிடாது. மாறாக தேசிய முன்னணியே அங்கு போட்டியிட இணக்கம் காணப்பட்டிருப்பதாக பக்காத்தான் ஹராப்பான் பொதுச் செயலாளர் டத்தோஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் அறிக்கை ஒன்றில் கூறியுள்ளார். கடந்த வாரம் நடைபெற்ற பக்காத்தான் ஹராப்பான் உயர்மட்ட தலைவர்கள் கூட்டத்தில் அம்முடிவு எடுக்கப்பட்டதாக அவர் சொன்னார். நடப்பில் தொகுதி யார் வசம் உள்ளதோ அவர்களே தேர்தலில் போட்டியிடுவதென்ற கூட்டு இணக்கத்தின் அடிப்படையில் அம்முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. மக்கோத்தா இடைத்தேர்தலில் பக்காத்தான் ஹராப்பான் கூட்டணியின் உறுப்பு கட்சியான அமானா போட்டியிட வேண்டுமென குலுவாங் அமானா இளைஞர் பிரிவு வலியுறுத்தியதால் முன்னதாக சலசலப்பு ஏற்பட்டது. தேசிய முன்னணியின் தொகுதியை பக்காத்தான் ஹராப்பான் மதிக்க வேண்டுமென அம்னோ தலைவர்களும் அறிக்கை விட்டது குறிப்பிடத்தக்கது. புதிய குறைந்தபட்ச அடிப்படை சம்பள விகிதம் மீதான பரிந்துரை அடுத்த மாத வாக்கில் அமைச்சரவையின் பார்வைக்கு கொண்டு செல்லப்படும். மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிம் அதனை உறுதிப்படுத்தியுள்ளார். குறைந்தபட்ச சம்பளம் மீதான தேசிய ஊதிய ஆலோசனை மன்றத்தின் பரிந்துரை அறிக்கை தம்மிடம் சமர்ப்பிக்கப்பட்டிருப்பதாக அவர் சொன்னார். இந்நிலையில் கருத்துக்களை பெறுவதற்காக அமைச்சரவை அறிக்கை சம்பந்தப்பட்ட அமைச்சுகளுக்கு அனுப்பப்பட்டிருப்பதாகவும் ஸ்டீவன் கூறினார். நாட்டில் ஆக கடைசியாக 2022 1200 ரிங்கிட்டிலிருந்து 1500 ரிங்கிட்டுக்கு உயர்த்தப்பட்ட குறைந்தபட்ச சம்பளத்தை அரசாங்கம் மீண்டும் ஆராயும் என அமைச்சர் ஏற்கனவே கூறியிருந்தார். தனியார் துறையினர், குறிப்பாக அதிக லாபம் ஈட்டும் நிறுவனங்கள் ஊழியர்களுக்கு நியாயமாக இருக்கும் வகையில் சம்பள விகிதத்தை மறு ஆய்வு செய்ய வேண்டுமென பிரதமரும் முன்னதாக வலியுறுத்தியிருந்தார். சுக்மா எனப்படும் 2024 மலேசிய விளையாட்டுப் போட்டி சரவாக் தலைநகர் கூச்சிங்கில் நேற்றிரவு கோலாகலமாக தொடங்கியது. சுமார் 40,000 பேர் கூடியிருந்த சரவாக் விளையாட்டரங்கில் மாநில ஆளுநர் துன் டாக்டர் வான் ஜுனைடி துவான்கு ஜாஃபார் சுக்மாவை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்தார். ட்ரோன் சாகசங்கள், வண்ணமய லேசர் ஜாலங்கள், வான வேடிக்கைகள் என தொடக்க விழா களை கட்டியது. ஜாக்லின் விக்டர் உள்ளிட்ட பிரபல கலைஞர்களின் இசை படைப்புகளும் ரசிகர்களை மகிழ்வித்தன. ஆகஸ்ட் 24 வரை நடைபெறும் இந்த சுக்மா போட்டியில் 37 வகையான விளையாட்டுகளில் 488 தங்கப்பதக்கங்கள் போட்டியிடப்படவிருக்கின்றன. கூட்டரசு பிரதேசம் சிறப்பு அழைப்பின் பேரில் புருனை உட்பட மொத்தம் 15 அணிகள் சுக்மாவில் பங்கேற்கின்றன. ஸ்லாங்கூர் பூச்சோங்கில் தம்மிடம் குறி கேட்க வந்த பெண்ணை கற்பழித்த புகாரின் பேரில் மாஸ்டர் என அழைக்கப்படும் உள்ளூர் ஆடவர் கைதாகியுள்ளார். பாதிக்கப்பட்ட பெண் சனிக்கிழமை காலை போலீசில் புகார் செய்த நிலையில் 34 வயது அந்நபர் அன்றிரவே கைதானார். இருவருக்கும் சமூக ஊடகம் வாயிலாக அறிமுகமாகியுள்ளது. எதிர்காலத்தை கணித்து பீடைகளை ஒழித்து தருவேன் என அந்த மாஸ்டர் கூறியதை நம்பி போன போது தமக்கு அந்த அவலம் ஏற்பட்டதாக 24 வயது அவ்விளம் பெண் புகாரில் கூறியுள்ளார். அப்பெண்ணுக்கு தாம் தான் சரியான வாழ்க்கை துணை என்றும் இனி வாழ்க்கை பிரகாசிக்க வேண்டும் என்றால் தமது காதலியாக மாறியே ஆக வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். இதையடுத்து கற்பழிப்பு குற்றம் மீதான விசாரணைக்காக ஆகஸ்ட் 21 வரை 5 நாட்களுக்கு அந்நபர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். டத்தோ பட்டத்தை கொண்ட குறி சொல்பவர் ஒருவர் பெண்ணை கற்பழித்து அவரின் பணத்தை ஏமாற்றியதாக முன்னதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன. தாய்லாந்து முன்னாள் பிரதமர் தக்ஷின் ஷினாவட்டுக்கு அரசு மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதையடுத்து அவருக்கான நிபந்தனையுடன் கூடிய விடுதலை இன்று ஆகஸ்ட் 18 முடிவுக்கு வருகிறது. ஆகஸ்ட் மாத இறுதியில் பேரோல் முடிவடையவிருந்த நிலையில் தாய்லாந்து மன்னரின் பிறந்த நாளை ஒட்டி நன்னடத்தை அடிப்படையில் தக்ஷின் அரசு மன்னிப்பை பெற்றுள்ளார். பதவி வீழ்த்தப்பட்ட பிறகு சுமார் 15 ஆண்டுகள் நாடு கடந்து வாழ்ந்து வந்த தக்ஷின் கடந்த ஆண்டு தாயகம் திரும்பினார். அதிகார முறைகேடு உள்ளிட்ட குற்றங்களுக்காக அவர் 8 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்தார். தக்ஷினின் 37 வயது இளைய மகள் பத்தங்தான் ஷினாவாட் அந்நாட்டின் புதிய பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. நாட்டின் தலை சிறந்த மற்றும் புகழ்பெற்ற இந்திய எக்ஸிபிஷன் ஏற்பாட்டாளரான கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பிரம்மாண்டத்தின் உச்சம் சவுத் ஏசியா தீபாவளி ஃபெஸ்டிவல் அண்ட் ட்ரேட் எக்ஸ்போ சுத்ரமால் ஜோஹர் ஜோஹரில் 23 ஆகஸ்டிலிருந்து 1 செப்டம்பர் வரை